இந்த நாளிலும் நாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஊரை படைக்கும் பொழுதும் புத்தியுள்ளவர்களாகத்தான் படைக்கிறான். ஆனால் நம் காலப்போக்கில் வளர்கிற வளர்ப்பில் சில நேரங்கள் நம்முடைய புத்தி மந்தமாகி விடுகிறது, நம்முடைய புத்தி தெளிந்த புத்தியாகி விடுகிறது. நடந்த கதையை சொல்லி 2 கதையை சொல்லி அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 2 நண்பர்கள் அவர்கள் காட்டுக்கு வேட்டையாடப் போகிறார்கள். ஒரே பாதையில் போய் ஒரே பாதையில் வருவது தான் அவங்களுக்கு வழக்கம். அன்றைய தினம் திடீரென்று வேறு பாதையில் மாறிவிட்ட காரணத்தினால் அவளுக்கு எந்த திசையில் போவதென்று தெரியாமல் இருக்கும்போது ஒரு நண்பனுக்கு தண்ணீர் தாகம் பயங்கரமாக, தண்ணி கொடுத்தே ஆக வேண்டுமா என்ற நிலைமையாக வந்துவிட்டது. எங்கே பார்த்தாலும் காடுகளாக இருக்கிறது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்று தெரியாமல் அவன் யோசனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எதிரில் ஒருவர் வருகிறார். தூரத்தில் ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார். தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறத பார்த்து, ஐயா என்று போகும்போது, சொல்லுங்கள் ஐயா என்று சொல்லும்போது தான் அவன் குருடன் என்று தெரிகிறது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நண்பர் சொன்னார், நமக்கே தெரியல, இந்த குருடனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, அப்போ தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன், ஐயா இங்கே தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா, பக்கத்தில் ஏதாவது தண்ணி கிடைக்குமா என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், இருங்க நான் சொல்கிறேன்ட்டு மூக்கில் நுகர்ந்தான். 4 பக்கம் மூக்கில் நுகர்ந்தபோது ஒரு திசையை நோக்கி சொன்னான், இந்த திசைக்கு போங்கள், அங்கே தண்ணி கிடைக்கும் என்று சொன்னான். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது. எப்படியப்பா இப்படி என்று கேட்கும்போது அவன் சொன்னான், மனிதனுக்கு ஒரு உறுப்பு இல்லாவிட்டாலும் ஏதாவது இன்னொரு உறுப்பில் ஒரு நல்ல விவேகத்தன்மை இருக்க மாதிரி ஆண்டவர் படைத்திருப்பார். எனக்கு கண் போய்விட்டது, ஆனால் நான் மூக்குக்கு அந்த கிருபியை அழைத்திருக்கிறான் என்று சொன்ன. எப்படி என்று சொன்னான். நான் 3 பக்கம் நுகர்ந்தபோது ஒரு வறட்சியான காற்று தான் என்னுடைய நாசியில் போந்தது. இந்த பக்கம் நுகர்ந்தபோது குளிர்ச்சியான காற்று வந்தது. குளிர்ச்சியான காற்று வந்த காரணத்தினால் அங்கு ஒரு குளம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள் போட்டு சொல்லும்போது அவர்கள் போய் பார்த்தார்கள். அதே போல் ஒரு தண்ணீர் தேங்கிய ஒரு கொட்டை இருந்தது. தண்ணீர் அருந்து வந்து அவருடைய திறமையை பார்த்து மகிழ்ந்தார்கள். இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்க வேண்டும், மற்றவர்கள் கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. இதுதான் ஞானம், இதுதான் ஞானம், இதுதான் அறிவு கூர்மை. ஒரு நட்டம் தட்டுவதல்ல, நட்டம் தட்டுகிற தட்டப்படுகிறவன் மற்றவனுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த ஞானம்தான் சாலமனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்பேற்பட்ட ஞானம்! இதுபோல் இனி பிறப்பதும் இல்லை, இதுபோல் இருப்பதும் இல்லை என்ற ஒரு ஞானத்தை கொடுத்தார். அந்த மாதிரி ஞானத்தை நாம் வாங்குவது பெரிதில்லை. நம் குழந்தைகளை அந்த ஞானத்தில் வளர்த்தும்படியாக இந்த கதை உங்களுக்கு உதவும் என்று கூறி முடிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போமா?